நடுவர்களே, நல்ல ஊர் நல்ல மக்கள் போன வருஷம் நம்மளை கூப்பிட்டாங்க, இந்த வருஷம் நம்மளை கூப்பிட்டுக்கிறாங்க. வருஷா வருஷம் நம்மளை கூப்பிட்டு பெருமைப்படுத்தக்கூடிய என் அருமை தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்குமுங்க எங்கள் தோட்டத்திலிருந்து பொறிச்சுக்கிட்டு வந்த பருத்தி பூவை உங்கள் பாதத்தில் வைக்கிறனுங்க. ஏயா இத்தனை பூ கையில் பருத்தி பூ கொண்டு வந்து போடுற? நீங்கள் கேட்கல, வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குதடா, வாசமே இல்லாத பூவு பருத்தி பூவு. ஏன்டா நீ ஒரு பண்ணையும் பண்ணுற பரதேசி நாயி, உனக்கு பருத்தி பூ வாசம் அடிக்குமா வாசம் அடிக்காதான்னு கூட தெரியாம எப்பேற்பட்ட சனா இன்னைக்கு அக்கினியில் பிறந்தவங்க 68 பார்த்தவங்க மக்களுக்கும் பேரெடுத்த இந்த மகா பண்டிதச்சனை வாங்கக்கூடிய வாழக்கூடிய இந்த மண்ணிலே கொண்டாந்து பருத்தி பூ போடுறியாடா. நீங்க கேட்கல நடுவர் அவர்களே, ஏன் தெரியுமா மற்ற பூவை காட்டிலி பருத்தி பூ கொண்டாந்து உங்க பாதத்தை போடுறோம்னு சொன்னா, மற்ற பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதாட வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க இருக்கிற சனம் எல்லாம் தன்னோட உழைப்பிலே வாழக்கூடியவங்க. ஒருத்தன் காசுக்கு ஆசைப்படாத என் அருமை தமிழ் உறவுகளுக்கு நான் பருத்தி பூவை உங்க பாதத்துல வைக்கிறேனுங்க. சிறப்பியா நடுவர் அவர்களே, ஊட்டுட்டு கிளம்பும் போது கணக்கா மணி 4 சரி மேச்சேரி தானே போற ஓலாம்னு வாங்கி வச்சு பாருங்க. எங்க ஊர் நேரா திருப்பூர்ல இருந்து 17 கிலோமீட்டர் குப்பிவாளையம். பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டுருக்கிறாங்களே, மகிழ்வாளம் மேல ஒரு வாரத்துக்கு முன்னால தொட்டு நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கிறானே நம்ம மாமா அர்ஜுன மேல இருக்கிறாரு வெங்கடேசா பட்டாசு கடை. அந்த ஆள் நல்லா பண்ணலின்னு பின்னால வேட்டு வச்சு வெடிச்சுட்டுருவானேன்னு சொல்லி அவசரமா கிளம்பணும் பாருங்க. வீட்டு தலைவாசப்படி பட்டாறு மண்டையில் அடிச்சது. இவ்வளவு வளர்ந்தா இடிக்காம என்ன? ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது வீட்டு தாவாரம் தட்டுனா சகுனம் அந்த காரியம் பண்ணப்படாது. மாடு வாங்கப்படாது, விதவதைக்கப்படாது, அறுதறுக்கப்படாது, பொண்ணு பார்க்க போகப்படாது, வயக்காடு கரை பண்ணப்படாது, ஒரு இடமட்டோட குடிவாகப்படாது, கல்யாண மண்டபம் புக் பண்ணப்படாது, சவளி எடுக்கப்படாது. அப்ப பட்டிமன்றம்ங்கிறது நல்ல காரியம். எல்லாத்துக்கும் ஒரு சான் இருந்தா நம்மளுக்கு ஒரு முளம் இருக்குது. இந்த பலாப்பன பவத்தை பட்டிமன்றம் போய்த்தான கல்வி ஆவான்னு நம்ம தொழிலுக்கு கிளம்புற நேரம் இந்த கூறுகட்ட தாவாரம் மண்டையில் இடிக்குதுன்னு திரும்பி பார்த்தனா, எங்க வீட்டு அங்கால பரமேஸ்வரி அகிலாண்ட நாயகி சேலகட்ட சுனாமி சாக்கிட்டு போட்ட சந்திரமுகி சில்சல் ராணி சிலேப்பி மேரி யாரு மாப்பிள்ள என் பொண்டாட்டி தாங்க ஒரு சொம்பல தண்ணி கொண்டாந்து கொடுத்தா. பாலுக்கு தண்ணிக்கு சகுனம் இல்லைன்னு வாங்கி குடிச்சிட்டு 4 எட்டு வச்சு வீட்டுக்கு முன்னே எலுமிச்சை செடி போத பெரும் போதை எங்க அப்பாரு வச்சது. புதை தாண்டித்தான் பசுக்கு வரணும், புதை தாண்டனுங்க சாரப்பாம் பொண்ணு சரன்னு போகுது. அட பாம்பை கண்டாலும் காரியமாவாதே, நாம் இப்படி தயிர்காரனூருக்கு பட்டிமன்றத்துக்கு போகிறோமே அப்படின்னு மறுபடியும் திரும்பி பார்த்தா மறுபடியும் ஒரு சொம்பு தண்ணி வந்தது. வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து சேலம் வந்து, சேலத்துலேருந்து மேச்சேரி வந்து, மேச்சேரியிலேருந்து இங்கே வந்தா எனக்கு முன்னால 7:30 யமகண்டம் வந்து ரயிலேறி உட்காந்துருக்குது. எது 7:30 எது யமகண்டம்? அது 7:30 சனி, அது யமகண்ட சனி, இது ஜென்மச்சனி. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கான். நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு, அற்புதமான தலைப்பு, இன்றைய தமிழகத்தில் பேச வேண்டிய தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? இந்த இருக்கு பாத்துக்க. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க பார்க்க மாட்டீங்களோ? எனக்கு கண்ணு சாலாசரம். எது கண்ணு சாலாசரம்? சாலாசரம் அப்படின்னு என்னடா? கண்ணு கொஞ்சம் தூர பார்வை தெரியாது, கிட்ட பார்வை தெரியலன்னா சாலாசரம்னு சொல்லுவாங்க. அப்ப கிட்ட வச்சு பாரு, நல்லா சொல்லுங்களேன். என்ன இங்க பாரு போட்டிருக்கா? எனக்கு ஒன்றும் தெரியல. ஜாலி பாய்ஸ், ஜாலி பாய்ஸ் நடத்தக்கூடிய ஜாலி வாய்ஸ் வாய்ஸா நாளைக்கு வர்றாங்க. யார் வர்றா? நம்ம மகாலிங்க மாற, நம்ம மகாலிங்கம், பாஸ்கர், பிரவீனா, நம்ம கவி கையா தான் ஏற்பாடு. அது சரி. உண்மையிலே சென்றாண்டு எங்களையும் உங்களையும் அறிமுகப்படுத்தி வச்சது இந்த கவி கையா தான். அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாங்க. நடுவர் அவர்களை நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, திருக்குறள் படிச்சிருப்பா அவ்வளோ இருக்க. அந்த நன்றி நம்ம என்னைக்கு மறக்க மாட்டோம். தலைப்பு சொல்லுங்க, நேரமாச்சு. ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு யார் காரணம்? தாயா தாரமா? பொண்டாட்டினால சந்தோஷமா, பெத்த தாயால சந்தோஷமா? நடுவர் அவர்களை பொண்டாட்டினால சந்தோஷம். எங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலைங்க? அப்படி கேளியா? என்னார அவன் முந்தாண்டி பிடிச்சி சுத்திட்டு போம்ல. வீட்டுக்குள்ள போனாலே புட்டுங்கிறாயா, அரிசி இல்லை, உப்பு இல்லை, பருப்பு இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, மிளகாய் இல்லைன்னா நான் சொன்னாலே அட குடியானச்சு இல்லைன்னு சொல்லாதே. எந்த குடும்பத்துல ஒரு கோமரி இல்லைங்கிறாள் அங்க லட்சுமி தங்கமாண்டா. இருக்குதுன்னு சொல்லுன்னு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நடுவர் அவர்களை 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க ஒரு ஆம்பளை, அவன் பொண்டாட்டி எவ்வளவு செலவு பண்ணணும்? 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி வச்சு குடிச்சா அந்த குடும்பம் முன்னுக்கு வருமா? எப்படி வரும்? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா என்னாச்சு?
நான் கேட்கறேங்க, தாம் தூம் செலவுன்ற பொண்டாட்டிங்க. ஆனா என்னை பெத்த தாய் அப்படி இல்லைங்க. பணத்தை சேர்த்தவனத்தை சிக்கனமா கொண்டு கொடுத்தா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடுற மருது காசி பாட்டு படிச்சாங்க. மணப்பாறை மாடு கட்டி மழை வர ஏறு முட்டி பழக்கற நல்லா அடிடுற. மணப்பாறை மாடு கட்டி மழை வர ஏறு முட்டி வயக்காட்ட உழுது ஓடு செல்ல கண்ணு பசு தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. சேத்த பணத்தை சிக்கனமா ஏ பயோ சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு. அவ 600 ஆக்குவாட செல்ல கண்ணு. அவ 600 ஆக்குவாட செல்ல கண்ணு. பெரிய பாடலாசிரியர் சேத்த வளத்தை சிக்கனமா செலவண்ண பக்குவமா பொண்டாட்டி கையில கொடுன்னு ஏன் அவர் சொல்லல? அவருக்கு தெரியும் பொண்டாட்டி கொடுத்தா 8க்கு வட்டி வாங்கி வட்டிக்கு சீட்டு கட்டி சீட்டுக்கு செருப்பு வாங்கி அரசியல ஒண்ணுமில்லாத குண்டா சட்டி வச்சு உடச்சு போடுவாங்க. நடுவர் அவர்களை என்னை பெத்ததாகி அந்த காலத்துல என்னங்க அலங்காரம் பண்ணா? காட்டுல வேலை செஞ்சது கீழே கோரக்கிழங்கு வரும். நல்லா ஒரு சாணி பறைக்கணும். அந்த கோரக்கிழங்கு எடுத்தாந்து பொடிச்சு வச்சிருப்பாங்க. அதான் மூஞ்சிக்கு போடுற பகடுற அன்னைக்கு பொட்டை என்ன குங்குளியும் இருக்குது வேறு. குங்குளியா குங்குளியத்தை மஞ்சள் இடித்து குங்குளியத்தை கலக்கி அந்த படிகாரத்தை போட்டு வச்சுருப்பாங்க. நல்ல செக்கச்சவேன்னு செவந்துக்கு. அதுக்கு பேர் தான் குங்குமம். அதைத்தான் வச்சாங்க. இன்னைக்கு லிப்டிக் போடுவாங்க. எது லிப்டிக்கு? கள்ளிப்பழம் இருக்குது வேறு. கள்ளிப்பழத்தை எடுத்து உதட்டு ஊசிக்குவாங்க. எதுக்கு? உதட்டு வெடிக்காது இருக்கிறக்கு. அப்படி போட்ட எங்கள் அம்மா. ஆனால் இந்த காலத்தில் என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு. என்ன வந்துட்டுன்னா பிம்பிள்ஸ் ஏமாறது பிம்பிள்ஸ். நான் கேட்டது என்னல பிம்பிள்ஸ் அப்படின்னு. முகப்பருன்னா என்ன பண்ணலாமாம்மா? மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருமுன்னு. முகத்துக்கு யாராவது மாட்டுச்சாணி போடுவாங்களா ஐயா? அவளும் அப்படித்தாங்க கேட்டா. ஐயா மூஞ்சியில் மாட்டுச்சாணியே போடுவாங்க. நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரமுன்னா அறிவு கட்டவளை கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு வலிச்சாங்களா? எனத்துக்கு கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு தானே. மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, கொரோனாங்கிறது கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாது போட்டாங்கல்ல. அப்ப இந்த மூஞ்சியில் பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடப்படாது. என்ன அறிவு! தேங்க்யூ. சாப்பாடு தான் சாப்பிட்டீங்களா? சூப்பரா சாப்பாடு, சாம்பார், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல். நடுவர் அவர்களே அவ சொன்னா அதெல்லாம் போடப்படாது. 4500 ரூபாய் பணம் கூட நம்ம போய் பேசியல் பண்றோம்னா. பால் கறக்கிற நாய்க்கு பேசியலை பத்தி என்ன தெரியும்? ஈரோட்டு சந்தையில மாடு எத்தனை வடி கறக்கும்னு கேட்டா செல்லுவேன். மாட்டு வாழை என்ன வரைக்கும் இருக்கணும்னு செல்லுவேன். மாட்டுக்கு சுளிகிளி இருக்குதான்னு பார்க்க சொன்னா செல்லுவேன். இந்த பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பற்றி என்ன தெரியும்? அது என்னடி பட்டர் பேசியல்னு? ஆட அறுவுகட்ட மாமா, இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சியில் ஒட்டி செத்த புணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படிக்க வச்சு. இதுக்கு பேர் தான் பட்டர் பேசியல். எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னாலுங்க எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டுதுங்க. மேச்சேரி சந்தையில் 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு குட்டி வாங்கி விட்டா வருஷம் 2 குட்டி போடுமில்லங்க. சொன்னா அதெல்லாம் ஆகாது. 4500 ரூபாய் பணம் மரியாதையே கொடுக்குறியா கொடுக்க மாட்டேங்கண்ணா. சரி நீ என்ன பண்ணி தொலைகிறது? பால் கறந்துட்டு வந்து கொடுக்குற கம்முன்னு இருந்து நம்ம பாலை கொண்டு போயிட்டுங்க. ஒரு சாமர்த்தியம். நான் போக வேண்டான்னு சொன்னா என்னை பெத்ததா என்ற வார்த்தை மீறுவாளா? இப்போ போயிட்டா. உங்களுக்கு எப்படி பக்கத்தில் மேச்சேரி டவுன், எனக்கு பக்கத்தில் நம்பியூர் டவுன். பால் ஊற்றி போட்டு வந்து பார்க்குற பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தியா. ஏட்டா மாடு 17 ரூபாய் அண்ணங்கால் போட்டுவிட்டு போனேன். பொம்மை கடை நீ மேய்க்கிறீங்க. அம்மா டியூஷனு போகாட்டி போச்சா அது மாட்டை மேய் நம்ம போய் பேசியல் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போட்டு போனான். கோவம் வருமா வராதா? வரணும். எட்டு துட்டம் வண்டி போகிறதுக்கால போய் பார்க்குற இந்த பியூட்டி பார்லர்ல 4 பொம்பளை குண்டு குண்டா கௌதமி ஆட்டம் லலிதா ஆட்டமே படுத்திருக்கிறாள். இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியும். ஏதாவது ஒண்ணு கிளப்ப முடியாது. நான் போய் அடையாளம் தெரியாது. அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி சொல்லித்தா 4 பேர் இன்னும் பாங்க. பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்து போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வராதா? அப்படி அவ சொல்லுவோம் வாழ்க்கையிலே வராது. அந்த ஒரு வாக்கு போது திருவாக்கு. நடுவர் அவர்ல 4 பொம்பளை படுத்திருக்கிறாள். நான் மொல்ல கிட்ட போய் அம்னி அம்னியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறேன். அங்கதான் அனுமாருக்கு வெண்ண காப்பி சாத்துற மாதிரி பூஜை மரம் சாச்சு படுத்திருக்கிறாளே. பார்த்தா குறைக்க 2 வெள்ளரிக்காய் வேறு வெட்டி கல்லு வச்சிருக்குது. நம்ம போறது சும்மா போகல ஊடிச்சாவி கொண்டு போயிட்டா. ஊடு திறக்கிறக்கு வழியிலே அந்த ஓரமாக நின்று போன் பேசிகிட்டு இருந்தா. நம்ம மொல்ல கிட்ட போய் என் கண்ணு என் பொண்டாட்டி வந்தாலே பார்த்தியாயான்னு. உள்ள 4 பொம்பளை படுத்துக்கிறாங்க. 6000 பொண்டாட்டினா அவ அந்த இளவுதறி சத்தை எழுப்பி கூட்டிகிட்டு போயிடுவனே. அல்ல ஒரே சைஸில் உருண்டுட்டு கிடக்கிறாளுவோ. எவன் அடையாளம் சிக்கலே சாமி சாமி உனக்கு புண்ணியமாக போய் எழுப்பிவிடு ஊட்டிச்சாவி வாங்கிட்டு போகிறோம்னு. அந்த அம்மா கேட்டவனுக்கு கண்ணால் மூஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சு கண்ணுன்னு. 15 வருஷமா கூட பொண்டாட்டி உங்ககிட்ட பொழைக்கிறா. நீ அடையாளம் சிக்கலிங்கிற. அவன் மேக்கோப்பு போட வந்து
15 நிமிஷம் தான் ஆச்சு, எனக்கு எப்படி தெரியும்னு அவ கேட்டான். கரெக்ட். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்கும்ல மோசு மோசுன்னு, பொம்மேரி நாய். இந்த பொம்மேரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்தில முட்டிக்கிட்டு உள்ள போனது. நீ பெத்த ஆயா மாதிரி இத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த ஊர்ல, பாலாடை பார்த்தா நாய் கம்மிட்டு இருக்குமா? அது சேர் மேல ஏறி படுத்துருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்துருக்கிற நாய்க்கு தெரியல. நாயே இவ கேட்கற, ஏன் மேடம் 4500 பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில் எடுத்துடுறோம், நீங்க ஏன் 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேட்கறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 உங்க ஒப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளியா? ஆம்பளை வெடி வெடிக்க மானா வரதேசி மண்டபமா தன்னாசின்னு சேஸ் டப்ளிக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டாந்து வச்சா நீ நாய் நக்குடுவே, உன்னோட நக்குடுவே. இந்த பொண்டாட்டினால குடும்பத்துல சந்தோஷம் வருமா? எப்படி வரும்? நடுவர் அவர்களை என்னை பெத்த தாய்ங்க என்னழகா சமைப்பாளுங்க. அம்மா என்ன சோறாக்கிக்கிறேன், நான் எனத்தாக்கிக்கிறேன், நான் எனத்தாக்கிக்கிறேன். போய் பார்ப்பேன், அரிசியும் பருப்பையும் போட்டு 2 வெங்காயம் தக்காளி போட்டு 2 பூண்டை தள்ளி போட்டு மஞ்சப்பொடி போட்டு அந்த ஒட்டுக்கா முட்டுக்கா அரிசியும் பருப்பு ஆக்கி வச்சிருப்பாள். கொங்கு நாட்டு பிரியாணி எடுத்து சாப்பிட்டா அத்தனை ருசியா இருக்குமுங்க. இப்ப ஆக்குறாளே அதை திங்க முடியுதா? அதுக்கு முதல் பேர் தெரியுமா? ஒன்றும் கிடையாது. அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? என்னங்க? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், மூக்க பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டோம்னா அது ஆண்டா பொண்டாட்டி சமையல். அதை சொல்லுங்க. இன்னொரு வித்தியாசமும் இருக்கு. என்னங்க? நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல், செம்பட்ட கலர் கிடந்தா ஓன் சமையல். இதுக்கு நாங்களா கிடைச்சோம்? நடுவர் அவர்களை ஒரு சாப்பாடு செய்யறது சரியில்லை, அதை கூட விடுங்க. நான் கேட்கறேங்க, ஒரு சேலைக்கு எத்தனை ஜாக்கெட் எடுப்பாங்க? ஒரு சாலைக்கு ஒரு ஜாக்கெட். அதுதாங்க நான் உலக வழக்கம். எம்பட பொண்டாட்டி ஒரு சேலைக்கு 3 ஜாக்கெட் எடுக்கிறாள். ஏன் தொலைச்சு போடுதா? தொலைச்சா தொலைச்சதே காரணம், தொலைச்சு போச்சு எடுக்கலாம். இருக்கவே 3 எடுக்கிறா. அந்த டெய்லரு உடம்பு வந்துட்டா டக்கு பிரிச்சுடுறேன். எதுக்கு பிரிச்சாத்தான் உடம்பு கொஞ்சம் பெருசாயிட்டா போடுற பிடிச்சி கொடுக்குறாங்க. 3 டக்கு பிடிக்கிறேன். 3 டக்கு பிரிச்சால் மண் இருக்குது, மண் இருக்குது, மண் இருக்குதுன்னு நீ நொறுக்கிறது நின்னாத்தான் நெருக்கிறது நிக்க. என்னாரும் சேசிப்பி மண்ணை வலிச்சு போடுற மாதிரி முறுக்கு அதிரசம் சீடை அது இதுன்னு தின்னுட்டா இருக்கிறா. கண்ணால மூச்சு வரையில தட்டு குச்சியாட்டு இருந்தா, இப்ப தண்ணி ஊற்றி வைக்கிற ட்ரம் ஆட்டு இருக்கிறா. என்னை பெத்ததான் அப்படி இருந்தாளாங்க. அப்படி கேளியா? நடுவர் அவர்களே, எங்க அம்மா சேலை என்ன மனம்ங்க. அத்தாவுஞ்சேலே அந்த ஆகாயத்தை போல, அத்தாவுஞ்சேலே அந்த ஆகாயத்தை போல, தொட்டி கட்டி தூங்க துணி கட்டி ஆட, ஆத்துல மீன் குடிக்க அப்படுக்கு தலை தோவட்ட, பார்த்தால சேத்தனைக்க தோணும், செத்தாலு என்ன பொத்த வேணும், செத்தாலு என்ன பொத்த வேணும். என்னை பெத்ததா இங்க வருஷம் கூடி 2 சேலை எடுப்பாளுங்க. சேலை எடுத்துக்கமா, ஏன்டா கவர்மெண்ட் தான் இலவச சேலை கொடுக்குதுலாண்ட என்னடா பண்றம்பா அப்படி சிக்கனமா கொடுத்தனம் பண்ணுவேன் என் பெத்த தாய். இவளுக்கு 12 மாசம் நோம்பி வருதா, 12 சேலை. திங்க சித்திர மாசமானா அச்சி திருதிக்கு சேலை, வைகாசி மாசமானா விசாகத்துக்கு சேலை, ஆணி உறந்தா அவிட்டத்துக்கு சேலை, ஆவணி உறந்தா விநாயகர் சதுர்த்திக்கு சேலை, புரட்டாசி உறந்தா பெருமா கோயிலுக்கு சேலை, அப்பசம் உறந்தா தீபாவளிக்கு சேலை, கார்த்திகை உறந்தா தீபத்துக்கு சேலை, மார்கழி உறந்தா அந்த திருமால் உற்சவத்துக்கு சேலை, தை உறந்தா பொங்கலுக்கு சேலை, மாசி உறந்தா மகத்துக்கு சேலை, பங்குடி உறந்தா உத்தரத்துக்கு சேலை. இது விளங்குமா? இது பரவாயில்லடா. என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரிக்கு குழந்தை பிறந்ததுக்கெல்லாம் இவ சேலை கேட்கறாடா. ஏன்டின்னு கேட்கறேன், பார்க்க போகணும் அதனால புது சேலை எடுத்து கொடுன்னு கேட்கறாடா. எதுக்குங்க அத்தனை சேலை? பீராவை திறந்து பாருங்க, என் கண்ணால மூச்சு கல்யாணத்தன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எங்க ஆள் விழுந்தான் அன்னையோட சரி இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவுல பீரால திறந்த சேலை தான் பொத்து 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 பொத்துன்னு கால் விழுகுது. ஆனா இன்னும் 4 ரேக்குல 4 ரேக்குமே சேலை வச்சுக்கிறேன். சேலை எடுத்து காசு இருந்தா நான் பக்கத்தோடத்து கரையும் பண்ணி இருப்பேனுங்க. அது எடுத்துக்கு அத்தனை ஆடம்பர செலவு பண்றாங்க. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, அந்த காலத்துல நீ பெத்துதா இங்க பொழுதுக்கும் பாடுபட்டா, காத்தால எந்திரிச்சு சட்டிமான கழுவி உடுவாஸ் கூட்டி பால் கறந்து பயணம் பண்ணி கொண்டு தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி கத்து ஆடு மாட்டை கொண்டு போய் வச்சுட்டு வருவா. அவன் பெரிய கோடீஸ்வரன் பண்ணைக்காரியா இருந்தா ஆள்காரி கூட சரியா களை வெட்டுவாளுங்க. புருஷன் நேர ஓட்டினா பொண்டாட்டி பருப்புடுவா, புருஷன் ஏத்தங்கட்டி அரைச்சா பொண்டாட்டிக்காரி சரு வரிச்சுட்டு போய் தண்ணி கட்டுவா. 9 மாசம் வவுத்து புள்ளக்காரி வாய்க்காச்சரு வரிச்சுட்டு போய் தண்ணி கட்டின வரலாறு இந்த கொங்கு மண்டலத்துக்கு உண்டுங்க. ஆனா இந்த காலத்துல வீட்டு கொமரிக்கு எவ்வளாச்சும் வேலை பார்க்கறாளா? பொழுதா ஒழிக்கு டிவி. அக்கா நான் உங்களை எல்லாம் ஆரையுமே பேசலையக்கா,
நீங்க எல்லாமே நல்லவியா. நான் உருப்படியை ஊடு போய் சார். ஏன் பேசி வேணா பாருவே. ஏன் வம்பா? நான் மேல பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன். நான் பேசுறது பூரா கோபிச்செட்டி வேலையை நம்பியூர் குப்பி வேலத்து கோமரியில் மட்டும்தான் பேசுறேன். நீங்க எல்லாருமே நல்லவியா. பொழுதா ஒழிக்கு டிவியக்கா. 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு அன்னம், 7:30 மணிக்கு கயல், 8 மணிக்கு மருமவ, 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு எதிர்நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30 மணிக்கு தான் எங்க அம்மனி அடுப்புலையும் வைக்கிற கொல்லி. அப்படி சொல்லி எப்ப சோறு திங்கிறது? என்ன அரண் நாடகத்திலையும் ஏதாவது ஒரு நாடகத்தினாலும் ஒருத்தி ஒரு புருஷன் கூட பொழைக்கிறாளா? அப்படி கேளு. அப்படி காட்டுறானா? நீ என்னார வாய பொழந்துட்டு அதையவே பார்த்துருந்தா குடும்பத்தில் சந்தோஷம் வருமா? நடுபுறவர்களை எங்க அம்மா பொழுதோட வேலை இல்லைன்னா ஒரு தென்னமட்டை எழுத்து போட்டு சீமாறு உரிப்பாளுங்க. ஒரு மாறு 25 ரூபாய்க்கு சீமாறு. இன்னைக்கு சீமாறு வித்த காசுல எங்க அம்மா 7 பவுன் கொடி பண்ணி போட்டுருக்கிறாளுங்க. இவ இருக்கிறத பூரா அடமான கொட்டி வைக்கிறாள். இந்த பொட்டாட்டி கூட நான் வாழலாமா? உண்மையிலே எங்க அம்மா என்னைக்குமே பெருமை பேசாது சார். ஆனா பொம்பளையில இந்த மருமக இருக்கா பாரு, தாரம், அவ தாண்டா பெருமை பேச. பெருமை. ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் 10 வீட்டில் காட்டிட்டு தான் காலிலே போடுவா. சேலத்தில் 250 ரூபா சொன்னாட்டி 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாரு, 10 வீட்டில் காட்டிட்டு தான் காலில் போடுவா. ஆனால் ஆம்பளை என்றைக்குமே பெருமை பேச மாட்டான் சார். பேச மாட்டோம். கைதட்டுங்க சார். ஆம்பளை என்றைக்குமே பெருமை பேச மாட்டான். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்ட்டையா சொல்கிறானா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? ஏன் சொல்ல மாட்டான்? தலை தான் தொங்கிருமே. அண்ணே நிமிந்தாவில் சொல்கிறதுக்கு அப்படி பெருமை பேசாத ஆள் நம்ம ஆள். நடுவரவர்களே, ஒரு ஆம்பளை தன்னை மறந்து தலதங்கிற அளவுக்கு குடிக்கிறான்னு அது காரணமாரு? சத்தியமா இன்னைக்கு இருக்க பொம்பளை பிள்ளைய தான் காரணம். எப்படி? ஒரு காலத்தில் எங்கள் அம்மாலாம் பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்போ ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாத்தையில் ஒரு பாட்டலில் பால் அடைச்சு குர்ரா 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 3 மாத்தையில் பாட்டில் பிடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி வரைக்கும் பாட்டில் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். யார் காரணம்? இந்த பொம்பளையால தான் காரணம். தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்து இருந்தது. இப்போ பாட்டில் பால் கொடுக்குறாங்க, பாட்டில் மேல பாசம் வந்துருச்சு. நம்ம கையில் என்ன இருக்குது? கை தட்டுறாங்கன்னா பாட்டில் பால் குடிச்சிருக்கான்னு அர்த்தம். நடுவர் அவர்களை, மைசூர் பா என்ன கலர்ல இருக்கு? மைசூர்க்கா சந்தன கலர்ல இருக்கும். சந்தன கலர்ல இருக்கு. இந்த தீபாவளிக்கு என் பொண்டாட்டி மைசூர் பாக்கு ஆச்சுனா, ஓஹோ, பாக்கற கரு கருன்னு இருந்தது. கரு மைசூர் பாக்கு. என்னடி இது கருப்பட்டி போட்டு காய்ச்சனியானு? இல்ல மாமாண்ணா. பின்ன வெள்ளம் போட்டு காய்ச்சனியாடி? இல்ல மாமாண்ணா. இல்ல அடிக்கடி பிடிச்சிருச்சாடி? இல்ல மாமாண்ணா. அப்புறம் எனத்தான் ஊத்துனேன். மாவனை ஆயில் வாங்கிட்டு வர சொன்னேன். அவன் போயிட்டு வரக்கு நேரமாயிரு, மைசூர் பாக்கு கெட்டியாயிரும்னு குருடாயில் இருந்து அதை எடுத்து ஊத்தணுங்கிறாளே. கூறுகட்ட குந்தாணி வச்சுட்டு நான் கொடுத்தன பண்ணுனேன். குடும்பம் விளங்குமா? யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. என்னை பெத்ததாங்க பட்டிமன்றம் முடிச்சு ஊடு போனா என்னாரும் போனாலும் ஏன் சாமி மேச்சேரி போனீங்க சோறு போட்டாங்களா? அருமையா போட்டாங்கம்மா, சூப்பரா இருந்ததம்மா. அடக்குது விட்டு நீ போய் படுத்துன்னு எந்திரிக்க மாட்டேன். பொழுதாரதான் எந்திரிப்பேன். ரவுப்பட்டு கிடந்தா அகவழி அறிய மாட்டாங்க. இப்போ கையை காலை கழுவிட்டு வாம்பா. நான் வண்டி நிறுத்திட்டு கைகால் கழுவிட்டு வரக்குள்ள அடுப்புல கல்லு காஞ்சாயிரு. ஏன் சாமி இதே வெள்ளை கொழி இருக்குது இல்லை, வெள்ளை வடை கன்னி வடை இன்னைக்கு தான் மொட்டு வச்சுது. இந்தா ஒரு மொட்டு தோசை போட்டு தரேன். அட எங்கள் அக்கா நேற்று ஊர்லேருந்து வந்தவா திரும்ப பருப்பொடியாமல் முருங்கை தலையில் பண்ணுது. தா ஒரு பொடி தோசை போட்டு தர மொறுன்னு. டே பையா நேற்று நெய் காய்ச்சி நட போதங்கிழமை இருந்தா ஒரு நெய் தோசை போட்டு தரமுன்னு நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் என்னை பெத்த ஆத்தாளுங்க வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு எனக்கு தோசை விட்டு போடுவாளுங்க. நடுவர் அவர்களை பசியே இல்லைனாலே அவள் பரிமாற அழகுல 2 தோசை கூட சாப்பிட. ஆனால் இப்போ வீட்டில் ஒருத்தி இருக்காளுங்க என் பொண்டாட்டிக்காரி, ஒரு தோசை தாங்க கல்லில் ஊற்றிருப்பா. மாமா போதுமா போதுமா அடி ஒன்று தானே ஊற்றிக்கிற ஊத்து. மாமா போதுமா 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 போதுமாங்கிற இந்த தோசை தின்னு தென்னை மரத்தில் தூக்குப்பாடு தொங்குனு நான் கேட்குறேன். உண்மை மாப்பிள்ள. அதுவும் இந்த பொண்டாட்டி என்ன தெரியுமா பண்ணுவா? இந்த நைட்டு சாப்பாடை போட்டதுக்கப்புறம் தான் வேலையே காட்டுவா. அப்போத்தான் நைட்டு சாப்பாடை பிசைஞ்சு வாயில் வைக்க போவோம். நீங்கள் சாப்பிடுங்க, உங்களை ஒன்று கேட்கணும். ஐயய்யோ என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே. போன இது எடுத்து பார்த்துட்டாளா, இல்லை யாரும் பைக்கில் ஏற்றிக்கிட்டு போனதை போட்டு விட்டுவிட்டாளுகளா? இந்த பயத்திலே 5 நிமிஷம் சாப்பிட வேண்டியது 1/2 மணி நேரம் சாப்பிடுவான். இதை நீ அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் கேட்க வேண்டியதானே? கேட்க மாட்டான். நம்ம ஒரு கேள்வி கேட்டால் போதும்டா பொண்டாட்டிக்கிட்ட. திருப்பி ரிட்டர்னில் 10 கேள்வி கேட்குறாரா? எப்படிங்க? ஏன்டி அறிவு இருக்கான்னு கேளு. திருப்பி கேட்பாயா? உனக்கு அறிவு இருக்கா? உங்கள் அப்பனுக்கு அறிவு இருக்கா? உங்கள் ஆத்தாக்கு அறிவு இருக்கா? உன்னோட பேச போகிற மஞ்சனானுக்கு அறிவு இருக்கா? இவ்வளவும் கேட்குறாயா என் பொண்டாட்டி? உங்கள் சண்டையில் மஞ்சனாக நாங்கள் இழுக்கிறீங்க. இப்போ நீ தானே என் பொண்டாட்டி விட கூட நாள் கூட்டிகிட்டு தீர்றா.
உன்னோட தானடா வாழ்றேன். எங்கூட தான் வாழ்றீங்க. அப்புறம் என்ன? போன ஜென்மத்தில் நம்ம எங்கேயோ புருஷன் பொண்டாட்டியா தெரிஞ்சிருப்போம். 1ஆம் தேதி வீட்டை விட்டு கிளம்புறேன், நம்ம 17ஆம் தேதி என்னை வீட்டுக்கு விடுவேன். அப்போ மாசத்துல பாதி நாளைக்கு மேல உன்னோட தானே வாழ்றேன். முறைப்படி நீ தான் என் பொண்டாட்டி. நடுவரவர்களே, பொண்டாட்டி புத்தி எப்படின்னு சொல்லவா? அதை எடுங்களேன். அது இல்லையா? அதை எடு. ஐயோ அது இல்லை. நீ எல்லாம் கல்யாணம் முடிச்சு 20 வருஷமா கொடுத்தன மாட்டேன் எதை சொல்ற கூட அதை அது எடு. ஐயோ அது இல்லை. கோய வெத்து வச்சுக்கிறவாரு நல்ல மொகரையோட. அது எடியா? ஐயோ அது இல்லை, இது எடு. எது எதுன்னு உனக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. இதுதான் பொண்டாட்டி பொழப்பு. உண்மைடா, 100க்கு 100. எதை எடுக்க சொல்றானே தெரியாது. அதை எடு, இதை எடு, அதை எடு. இன்னொன்று சொல்றேனுங்க, கல்யாணத்துக்கு முன்னால 2 வனம் சம்பாதிக்காது இருந்தேன். ஒரு கெட்ட நேரம் கெட்ட கரகம். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரெண்டுகள்லாம் சேர்ந்து அண்டை இப்படியே சும்மா சுற்றிட்டு இருந்தா ஆகுமா வா சேஸ்டப்பில் உள்ள ஒரு வேலை வாங்கி தரோம்னு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாங்க வைங்க. மாதம் ஒரு 25,000 ரூபா சம்பளம் வாங்குறானவை. அப்புறம் 2 வனம் சம்பாரிச்சதுக்கப்புறம் இந்த கொமரி என்ன சொல்லணும்? ஒரு கல்யாண வீட்டில் நங்கையை குழந்தைய கேட்டு தேவலியக்கா உங்கள் ஒன்னக்காரன் சும்மாவே சுற்றிட்டு தெரிஞ்சா. இப்போ ஏதோ வேலை வெட்டிக்கு போகிறேன், மேச்சூரில் இடம் பிடிச்சிட்டோம், வேறு ஒரு வீடு ஒன்று கட்டிட்டு இருக்கிறோம், சங்கிலி 5 ஒன்று பண்ணி போட்டேன், எனக்கு நல்லா பார்த்துக்கிறேன் நம்ம புருஷன். அப்படித்தான் சொல்லணும். அப்படியே சொல்லுவேன். கோப்பனும் கோயாலும் சம்பாரிச்சு வச்சிருந்தாங்களா? கல்யாணத்துக்கு மட்டும் கொன்னக்காரன் அங்கே தயிர்காரன்னு ஒரு காரமான ராசாவா தெரிஞ்சானா? நான் காலு வச்ச யோகம் தூக்குது. அதுக்கு முன்னால் அவன் மேச்சாரி பஸ்டால பேச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ காலு வச்சோன்னு இவளுக்கு தூக்குது. இதே 2 வனம் சம்பாரிச்சவன் கெட்டு போயிட்டேன், ஒரு கெட்ட கரகம். அப்போ என்ன சொல்லணும்? நானும் அந்த சத்தி மாதிரியாத்தாலும் தீவமெல்லாம் போடுறேன், வருஷம் 2 கடா வெட்டுறேன், அந்த பத்திரகாளியாத்தாலும் கொண்ட மாதிரிக்கு தேரோட்டி வைக்கிறேன், எங்கள் காலம் இப்படி ஆயிப்போச்சுன்னு தானே சொல்லணும். அப்போ என்னம்பா தெரியுமா? எனக்கு எங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்க. மேச்சேரியில் கேட்டாங்கோ, ஓமலூரில் கேட்டாங்கோ. ஐயோ கருப்பூரில் கட்டணும் இவ்வளோத்தான் கட்டுவோம்னாங்க. இங்கே இளம்பள்ளியில் சேலக்கடைக்காரன் 7 சேலை கொடுத்து கட்டுறோம்னு. எங்கிட்ட கிறகோ இந்த தோசிக்கால் நாய் கட்டி என் பொழப்பு இப்படி அம்பலமாச்சேங்கிறிய. அப்போ நல்லா புருஷன் சம்பாரிச்சு கொடுத்தா அவன் காலு வச்ச யோகம். அவன் கெட்டு போயிட்டான்னா அவன் காலு தோசிக்கலாம். நான் கேட்குறேன், பெத்த தாய் அடுத்தவகிட்ட பெத்த மகனை விட்டு கொடுத்துருவாளையா? நடுவரவர்களே, ஒரு கொலையே செய்தாலும் அவனை மன்னிக்கின்ற நீதிமன்றம் அவனை பெற்ற தாய்னு சாக்ரட்டிஸ் சொல்றாருயா. இன்னைக்கு அப்பேற்பட்ட தாய் நடுவரவர்களே, ஒத்த புள்ளை பெத்து வளர்த்தி ஆளு பண்ணி எத்தனையோ கஷ்டப்பட்டு பார்க்கறா. ஆனா அந்த பையனால அவன் பொண்டாட்டி வேச்ச மீறாம அந்த குழந்தை பார்க்க முடியலைங்க நடுவரவர்களே. இன்னைக்கு கொடுமையான வழின்னு சொன்னா பிரசவ வழின்னு சொல்லுவாங்க. கண்ணு வலி வந்தா கண்ணு வலிக்குமா, காலு வலி வந்தா காலு வலிக்குமா, இடுப்பு வலி வந்தா இடுப்பு வலிக்குமா. ஆனால் பிரசவ வலி வந்தா அங்கம் பூரா வலிக்குமா. அந்த வலி காட்டிலையும் கொடுமையான வலி இந்த உலகத்தில் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? என்ன வலி? கட்டுன பொண்டாட்டிக்கு தெரியாதே, பெத்த தாய் தகப்பனுக்கு ஒரு 500 ரூபா காசு சுருட்டி கொண்டு கொடுக்கும்போது அவை முந்தான மரப்பில் அந்த 500 ரூபாய் வாங்கும்போது ஒவ்வொரு ஆம்பளையோட மனசுல வலிக்கும். பார்த்தீங்களா ஒரு வலி? அது 1000 பிரசவ வலி விட கொடுமையான வலி. இவ ஆயா அப்படுக்குன்னா தூக்கி தூக்கி கொடுக்குறா. எங்க ஆயா அப்படுக்குன்னா அள்ளி அள்ளி கொடுக்காம கிள்ளி கிள்ளி கொடுக்குறாளே. இந்த குந்தாணி கூட பொழைக்கிறத விட நான் திருவண்ணாமலை கிரிவலம் போலாம்ட்டு இருக்கிறேன், சவரியம் இருந்தா நீங்களும் கூட வாங்க, உங்களுக்கு ஒரு சீட்டு போட்டு கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு 4 பசங்களை பெத்தா ஒரு அம்மா சோறு போட்டுறாளுங்க. ஆனால் அந்த 4 பசங்களும் சேர்ந்து அந்த தாய்க்கு சோறு போட முடியலைங்க. தில்லை பன்னீரைய ஒரு பாட்டு படிப்பாருங்க. பெத்தாளும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே, ஒத்த புள்ள கூட எனக்கு சோறு போடலே, ஒடியாடி சம்பாரிக்க என்னாளாகளே, ஒடியாடி சம்பாரிக்க என்னாளாகளே. வாக்கப்பட்ட 8 வருஷம் பிள்ளை இல்லாம தவிச்சே, மலடின்னு சொன்னதெல்லாம் நெஞ்சில் வச்சு துடிச்சே. வாக்கப்பட்டு 8 வருஷம் பிள்ளை இல்லாம தவிச்சே, மலடின்னு சொன்னதெல்லாம் நெஞ்சில் வச்சு துடிச்சே. புள்ள வர வேணும்னு போகாத கோயில் இல்ல, ஆனா பிறக்கணுங்க வேண்டாத தெய்வம் இல்ல. புள்ள வர வேணும்னு
கவலை இல்லடா, அந்த பெத்த வயத்தில எட்டி உதச்சதை எப்படி மறப்பண்டா, அந்த பெத்த வயத்தில எட்டி உதச்சதை எப்படி மறப்பண்டா என்று ஒவ்வொரு தாயும் இன்னைக்கு பெத்த வசங்கிட்ட ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு நேசம் கிடைக்காம தவிக்கிறாங்களே. அந்த தாயினுடைய இருக்க வரைக்கும் குடும்பம் சந்தோஷமா இருந்தது. இந்த பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பொண்டாட்டி பின்னால போயிட்டு குடும்பம் கெட்டு போகணும்னு சீரழிகிற ஆம்பளையை நினைச்சு பாருங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ணா சொர்க்கம் இல்லைங்கோ, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லைங்கோ, ₹1,00,000 கொண்டு போய் வத்திரகாளியாத்தா கோயிலில் காணிக்கு போட்டாலும் சொர்க்கம் இல்லைங்க. பொண்டாட்டிக்காரி பக்கத்துலேயே கொண்டுட்டு 1000 சொன்னால் ஆம்பளையோ இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போட்டு நம்மளை பெத்த தாய் தாப்பங்கிற கண்ணுக்கு தெரிச்ச தெய்வத்துக்கு சாக முட்டுக்கு சோறு போடுங்க. அவை செத்து போயிட்டா அண்ணன் தம்பி ஒத்துமையாக எடுத்து அவங்கள அம்சடக்கம் பண்ணுங்காயா, அதுவே சொர்க்கத்துக்கு போகிறக்கு ஒரு வழி என்று சொல்லி இன்றைக்கி காலில் ஓடுற செருப்பு ₹450 எவனும் பேரம் பேசுறதில்ல, வாங்கி திங்கிற முட்டாய் ₹45 எவனும் பேரம் பேசுறதில்ல, எடுத்து கொடுக்குற கூல்ட்ரிங்க்ஸு ₹120 எவனும் பேரம் பேசுறதில்ல. ஆனால் ஒரு கட்டு கீரை ₹10 பேரம் பேசுகிறாங்க. எங்கிருந்து விவசாயி விளங்குவேன்? இன்னைக்கு தாய் 1000 பிரச்சனை வந்தாலும் பையன் விட்டு கொடுக்க மாட்டா. இன்னைக்கு பண்ணையம் பண்ணுற பையனே கல்யாணம் பண்ணிக்க தயாராகவே பொண்டாட்டி மாதிரி இல்லையே, அவனை வச்சு வாழ்றதுக்கு பொண்டாட்டி மாதிரி இல்லையே. அப்போ எங்கிங்க குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுப்பாங்க? நல்லவனுங்க விவசாயம் பண்ணுறவன் கல்யாணம் பண்ணி கொடுங்க ஐயா, வருஷம் ஒரு புள்ளப்பத்து கொடுப்பான் என்ற உறுதியை சொல்லிக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கு அவன் புகழ், நீங்க அவன் வறுமை. வேலைக்கும் போங்க, கூட விவசாயமும் பண்ணுங்க. நம்ம குலத்தொழில் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கப்படாது. வாழ்க பாரதம், வாழ்க தமிழ். உள்ளமே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசிரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்லை, வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்குத்தான். மஞ்சளாவுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அடிச்சு பிரட்டி எடுத்திருக்காரு. நல்லா எதிரணியில் இருந்தாலும் எப்போவோ பசை பிடிச்சி வீட்டுக்கு போயிருப்பேன். என்ன காசு கொடுங்க, பேஷனியா காசு கொடுக்குறக்கு? பெத்த தாய் எப்படிப்பட்டவங்க? ஒரு காலத்தில் வலிச்சா புள்ள, இப்போ கிழிச்சா புள்ள. ஒரு காலத்தில் பிறந்த ஊரா புள்ள, இப்போ பிறக்க ஊரா கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்தில் பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுனே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்காலும் புள்ள ஒரு பக்காலும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்த பார்த்துட்டு இருந்தோம். போன மாதம் என் குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா வலிச்சோடைய சகலைக்கு போய் சொல்லுங்கடா. குழந்தை பிறந்ததை பார்க்க போகிறோம். தாய் அழுவலை, பிள்ளை அழுவலை, புருஷன் கிடந்து அழுது கிடக்கிறேன். நீ ஏன்டா அழுகுறேன் கேட்குறேன். ஆப்ரேஷனுக்கு 1,00,000 பணம் கட்டுன்னு நான் தாண்டான்னு அவன் கிடந்து அழுது கிடக்கிறேன். அதையும் பிரித்து விட்டுருக்கானுங்க பாருங்க. மொதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், 4வது பிரசவத்துக்கு நீ கட்டு, 5 உனக்கு பிரசவமே வேணாம், பேசாமல் உட்காந்துரு, அதே நல்லது. உனக்கு தேவையாடாப்பா பிரசவம்? பொண்டாட்டி மாசமா இருக்கு. உனக்கு கொரோனா புள்ள பிறந்துச்சா? கொரோனா டயத்தில் குழந்தை பிறந்துச்சு அந்த அம்மா. எது யாருக்கு கட்டவா? என்னடா யாருக்கு கட்டன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா ஏதோ தின்றுருக்கேன், இடையில ஏதாவது கேட்போம், நம்மளும் கேட்போம்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேட்குறேன் யாருக்கு கட்டன்னா என்னத்தை கட்ட சொல்கிறா நீ? அது நீ தின்னுட்டு சொல்ல அப்புறமா. எல்லா ஆளோடால எல்லாரும் கேட்குறாங்க, நம்மளும் பரிசு காசு கட்ட வந்துடுறேன். நீ போய் திருநெல்வேலியில் கட்டிட்டு வா. இங்கே ஒரு அல்வா கடைக்காரன் வச்சுக்கிட்டு திடுறானா, போய் கட்டி விட்டு வா. இப்போ வாழ்க்கையில் இவ்வளவு சிக்கல் இருக்குது. யோசிச்சு பாருங்க. பெத்த தாய் நம்மளை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்க்கக்கூடியவ. பெத்த தாய்க்கு மற்றவங்களுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? நகை வாங்கி கொடுத்தா பொண்டாட்டி சந்தோஷப்படுவான், பைக் வாங்கி கொடுத்தா தம்பி சந்தோஷப்படுவான், வாட்ச் வாங்கி கொடுத்தா அப்பா சந்தோஷப்படுவார். என்ன வேணும்னு கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவள் தான் நம்ம பெற்ற தாய். எதுவும் வாங்கி கொடுக்க வேணாம், என்னம்மா வேணும்னு கேட்டாலே போதும், நீ நல்லா இருந்தாடா போதும்டா அப்படி சொல்லக்கூடியவ தான் நம்ம பெற்ற தாய். அந்த தாய் அந்த பொண்டாட்டி நிம்மதியாக இருக்க விடுறாளா? என்னைக்காவது கட்டின பொண்டாட்டி மாமா மாமியால பார்த்து அத்தை மாமா சொல்கிறாளா? சொல்ல மாட்டான். உங்க அப்பன், உங்க அத்தா, உன் தம்பி. ஏன்னா நீ அத்தைன்னு சொன்னா நான் வாயா வெந்து போயிடும். அத்தைன்னு கூப்பிட மாட்டியா? அப்போ மாமியாவே அம்மா, மாமனார அப்பா. பரவாயில்லையே. அப்போ புருஷனே அண்ணே, அப்போ கொழுந்தனார தம்பி,
அப்போ உங்கள் அப்பா ஆத்தால என்ன மாமி என்ன கூப்பிடுவேன்? என்ன பெரிய டிக்கால்ட்டியாக கூப்பிடுறீங்க நீங்கள்? ஒன்று தெரிஞ்சுக்கையா, பொண்டாட்டிலே 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ். ஃபர்ஸ்ட் டைப் சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில் வைப்பான். ஏடி உப்பு இல்லை, ஏன் உப்பு போட்டதும் சாப்பிடுவியோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா. மொட்டையாப்பா கழிச்சல் போய் பசல் லாரி போது பசு போது அடிப்படி தொலை வந்து தொலைங்க, நம்மளை கையில் கட்ட முளைக்க அவனுக்கு வடிச்சு பிடிச்சி கொட்டை இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவ தான் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டா, இப்படி பருவருன்னு முழிப்பா. இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டியை பற்றி தெரியும். திருப்பூருக்கு விலைக்கு போயிட்டாளுங்க. இந்த லேடிஸ் நம்பர் பூரா அவன் தான் வச்சு குடிச்சுடுறேன். அவன்கிட்ட போய் கேட்டுப்பாரு, என்ன பொண்டாட்டியால் நிம்மதி இருக்கு? நிம்மதியா எங்கேயா இருக்க விட்றா? நேற்று என் பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன், ஃபுல் ரிங்காகி கட் ஆயிடுச்சு. போய் வீட்டில் போய் ஆண்டி ஃபோன் பண்ணேன் எடுக்கலைன்னு கேட்டால் என்ன சார் சொல்லணும்? டிவி சவுண்டில் கேட்கல, துணி துவச்சிக்கிட்டு இருந்தேன், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேலையாக இருந்தேன், கேட்கல, இதானே சொல்லணும்? ஏண்டி ஃபுல் ரிங்காகி கட் ஆயிடுச்சு ஃபோன் எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீங்கள் அடிக்க வேண்டியதானே? ஒரு ரிங்கில் எடுக்கிறவள நான் இன்னமே எங்கே போய் தேடுறது? அப்படியே கிடைச்சாலும் தான் அவன் ஒரு ரிங்கில் எடுப்பாளா? கிடைக்கிற வரைக்கும் ஒரு ரிங்கில் எடுப்பா, அப்புறம் ஆஃப் பண்ணி போட்டு படுத்துக்குருவா. இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆன கதையாக தான் கிடக்கண்ணா. அவள் பல ஊரில் சுற்றுறான். நிம்மதி எங்கே இருக்க ஒரு மனுஷனுக்கு? வாழ முடியலையே. நான் சொல்லலை சார், இவர் சொல்கிறார். நானா சொன்னேன்? எங்கள் அம்மா தோசை சுட்டா 10 தோசை அப்படியே அழகழகாக எடுத்தாந்து கொடுப்பா. என் பொண்டாட்டி தோசையை ஊற்றிவிட்டு கத்தியை வச்சு கிண்டுறா, செதுக்குறாயா, என்னமா புல்லு செதுக்குன மாதிரி. வருதில்லை. கல் பழகலை, 15 வருஷமாக அந்த கல் பழகாமே கிடக்கு. அரிசி சரியில்லை, உளுந்து சரியில்லை, உனக்கு சுட தெரியல, ஒத்துக்கிறியா? இந்த ஹோட்டல் எங்கள் ஆம்பளையெல்லாம் தோசை சுடுறேன், சட்டையே இல்லாமல் கரு முண்டை மாதிரி நிற்கிறேன். ஒரு கல் கிடக்கு கருப்பு கலரில், ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன், அதில் கும்பலாக மிதக்குது. இந்த தண்ணியை தூக்கி தெளிச்சு விட்டு பழைய விளக்கமாறு ஒன்று வச்சுருக்கான், கடை ஆரம்பிக்கல வாங்கினது. அதில் 4 சாத்திவிட்டு கப்பில் மாவெடுத்து இழுவுறான், தோசை எந்திரிச்சு இலைக்கு வருது. நீ சொல்கிற தோசை பிச்சுக்கிட்டே போகுது, செதுக்குறேன். அடா பிச்சை, ஏன் பிச்சு தரேன்னு தான் கேட்குறேன். உருப்பிட முடியுமா ஐயா? இந்த பொண்டாட்டியால் எப்படியா மனுஷன் நிம்மதியாக வாழ்றது? எப்போ கல்லை போட்டு கொள்வானே உசுர பிடிச்சிக்கிட்டு தெரிய வேண்டியிருக்கு. கல்யாணம் ஆன புதுசில் பாருங்க எல்லாம் திரிவாங்க. பொண்டாட்டிய பஸ்ஸில் ஏற்றையில பாருங்க, கல்யாணம் பண்ணலாம், ஆள் வருது விலகு ஏற்றிக்கொண்டு உட்கார வச்சு இந்த 2 பேர் சீட்டில், அது 2 பேர் சீட்டில் இடம் இருந்தால் தான் உட்காருவாங்க. ஒத்த சீட்டில் ஆள் இருந்தால் உட்கார மாட்டாங்க, அடுத்த பஸ்ஸில் போவா. அந்த கல்யாணம் ஆனி 6 மாதம் வரைக்கும் அப்படியே ஒத்த சீட்டில் உட்கார வச்சு 2 பேர் சீட்டில் ஒன்றா உட்காந்துக்குருவாங்க. அதில் இன்னொரு ஆள் உட்காரலாம், அவ்வளோ இடம் கிடக்கும். ஒரு புள்ள பிறக்கட்டும், இவன் முன்னாடி பள்ளியில் ஏறினான்னா இவன் பின்னாடி பள்ளியில் ஏறுவேன். 2 புள்ள பிறக்கட்டும், இவன் மொதல் பஸ்ஸில் போனான்னா இவன் கடைசி பஸ்ஸில் வருவேன். ஒருத்தனை புருஷன் பொண்டாட்டியை பார்த்தாலே எத்தனை வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்கெல்லாம் 25 வருஷம் ஆச்சு. எப்படி கண்டுபிடிப்பேன்? ஏங்க இங்கே வாங்க அப்படின்னா 1 வருஷம் ஆச்சு. ரமேஷ் அப்பா இங்கே வாங்க, ஒரு புள்ள பிறந்துருச்சு. சுரேஷ் அப்பா இங்கே வாங்க, 10 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷம் ஆச்சு. இப்போ எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, 25 வருஷம் இவன் என்ன கதையில் இருப்பான்னு தெரியலையே. என் பொண்டாட்டி கூப்பிட்ற உனக்கு எப்படி தெரியும்? எப்படி கூப்பிடுவா என் பொண்டாட்டி? செவிட்டு போயிலன்னு. இந்த உன் குடும்பத்தில் உள்ளது உன்னோட நிப்பாட்டிக்க. என் புரிஞ்சு என் பொண்டாட்டி என்னை எப்படி தெரியுமா கூப்பிடுவா? அப்படி கூட்டத்தை எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஐயோ நச்சு மோதிர கையோடு அடிச்சு விட்டேன்டா. இது தேவையா? காசு வாங்கறதுக்கு என்ன சித்திரவதையெல்லாம் படுறேன் பார்த்தியலாம். வாழ்க்கையில் இந்த பொண்டாட்டியால் அவ்வளவு சிரமம் இருக்குது அப்படின்னு மஞ்சுநாதன் சொல்லியிருக்கார். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி. வாமா, பெண்கள் பக்கம் கொஞ்சம் தொய்வாகவே இருக்கு. மருமக ரொம்ப பாசமாக பாதாளத்தில் கிடக்கு. போய் பைப்பில் கழுவிட்டோமா? உண்மையிலே 2 நாட்களாக எனக்கு உடல்நிலை சரியில்லை.
தொண்டை பேச முடியாத நிலைமையில தான் இங்கே வந்தேன். உண்மையிலே நான் இங்கே பேசுவதற்கு காரணம் அந்த சக்தி மாரியம்மன் தான் எனக்கு சக்தியை கொடுத்து பேச வைத்து கொண்டிருக்கிறாள். உண்மையிலே ரொம்ப பயத்தோடு தான் இந்த மேடையில் உட்காந்து பேச முடியுமா இல்லையான். சக்தி என்பவள் யார் தெரியுமா? யாரு? சிவனுடைய மனைவி. ஆம்பளைக்கு தானே பொண்டாட்டி? பேசு. முருகனுக்கு அம்மா இல்லையா? விநாயகருக்கு அம்மா இல்லையா? அவர் பெத்த பிள்ளை 2 பிள்ளை தெரியுமா? இப்போ நான் பேசுறது இல்லையா? யார்கிட்ட? முருகன்ட்டே விநாயகர்கிட்டயா? மக்கள்கிட்ட பேசு. அப்படி கொஞ்சம் நல்லா வெயிட்டாக வச்சுருங்க. ஆமாம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாமல் கிடந்தேன்? இல்லை, கிட்னி நல்லா இருக்கான்னு கேட்டேன். அது உள்ளே கிடக்கு. மஞ்சண்ணா உங்களுக்கு கணையம் நல்லா இருக்கா? அண்ணா உங்களுக்கு ஜெயண்ணா உங்களுக்கு நுரையீரல் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு வயிற்றுக்கு நல்லா இருக்கா? ஒன்று சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கங்க. தண்ணி அடிக்காத ஆளுகளாக இருந்தால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆஸ்பத்திரியில் போய் இந்த கிட்னி நுரையீரல் கணையம் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துருங்க. தண்ணி அடிக்கிற ஆளுகளும் போய் 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வாங்க. கிட்னி நுரையீரல் கணையம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துருங்க. முதல்ல அதுதான் காலி ஆகுதுங்கிறாங்க. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்காந்து தான் இருக்காங்க.